இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 29 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. வெள்ளரி காய்கறிக்குள்ளே குறைவான கலோரி அளவை கொண்டிருப்பது வெள்ளரிக்காய்தான். 100 கிராம் வெள்ளரிக்காயில் கிடைக்கும் கலோரி 18. விஞ்ஞானிகள் வெள்ளரிக்காயை பல வகையில் சேர்த்துள்ளனர். ஆனால் மக்கள் இதை காய்கறி பட்டியலில் சேர்த்துள்ளனர். பச்சையாகவும் சமையல் சேர்த்தும் சாப்பிடுகின்றனர். வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது, அப்படியே உண்ணத் தூண்டும் அளவுக்கு தனிச்சுவையுடையது, நன்கு செரிமானம் ஆகக்கூடியது, சிறுநீர் பிரிவை தூண்ட செய்வது, இரைப்பையில் ஏற்படும் புண்ணையையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடியது. பித்தநீர், சிறுநீரகம் ஆகியன சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குவதில் தலைசிறந்து விளங்குகின்றது. அண்மை கால ஆராய்ச்சி முடிவுகளை வெள்ளரிக்காய் கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் குணமாக்குவதில் வல்லமை மிக்க உணவாக திகழ்வதையும் நிரூபித்துள்ளன. ஆந்திரா உணவில் எப்போதும் வெள்ளரிக்காயும் பாசிப்பயிரும் கலந்து தயாரிக்கப்படும் பச்சடி உண்டு. காரணம், ஆந்திர சமையலில் காரணம் அதிகம். 100 கிராம் வெள்ளரிக்காயில் 96% ஈரப்பதம் உள்ளது. அது உணவில் உள்ள காரத்தை மட்டுப்படுத்தி இடையில் அடிக்கடி தண்ணீர் அருந்தாமல் சாப்பிட வைக்கிறது. மீதி 4% உயர்தரமான புரதம், கொழுப்பு, மாவு சத்து, தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் பி ஆகியவை அமைந்துள்ளன. விட்டமின் சியும் சிறிதளவு உண்டு. சாதாரணமாக வெள்ளைக்காயை பச்சையாக சாப்பிடுவது வழக்கம். ஆனால் வெள்ளரிக்காய்களை மிக்சி மூலம் சாறாக்கியும் அருந்தலாம். இளநீரை போன்றே ஆரோக்கிய ரசமாய் வெள்ளரிக்காய் சாறு திகழ்கிறது. வெள்ளரிக்காயை சமைத்து சாப்பிடும் போது பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகிய உப்புகள் அழிந்து விடுகின்றன. எனவே வெள்ளரி சாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வயிற்றுப்புண் உள்ளவர்கள் 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 6 ounce வீதம் வெள்ளரி சாறு அருந்தினால் குணம் தெரியும். கலரா நோயாளிகள் வெள்ளரி கொடியின் இளந்தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து 1 மணிக்கு 2 ounce வீதம் அருந்தலாம். வறண்ட தோல், காய்ந்து விட்ட முகம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் சீசனில் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வறட்சி தன்மையை போக்கலாம். தினமும் மிகச்சிறந்த சத்துணவு போல் சாப்பிட தயிரில் வெள்ளரிக்காய் துண்டுகளை நறுக்கி போடவும். அத்துடன் கரட், பீட்ரூட், தக்காளி, முள்ளங்கி ஆகியவற்றை சிறிய துண்டுகளையும் போட்டு வைத்து வெஜிடபிள் சலாட் போல் பரிமாற வேண்டும். இது இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் சத்துணவு கிடைக்க செய்கிறது. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும். இக்காயில் உள்ள சுண்ணாம்பு சத்து இரத்த குழாய்களை தளர்த்தி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது. மலச்சிக்கலுக்காக சிலர் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவார்கள். அதற்கு பதிலாக தினசரி 2 வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டால் மலச்சிக்கலின்றி எப்போதும் குடல் சுத்தமாக இருக்கும். முகத்தில் உள்ள கரம்புள்ளிகள், வறண்ட தோல், பற்கள் முதலிய குணமாக்க வெள்ளரிக்காயை அரைத்து முகத்தில் பூச வேண்டும். 15 நிமிடங்கள் முகத்தில் இந்த பூச்சி இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த முறையில் பூசினால் முகம் அழகு பெறும். பெண்கள் இந்த முறையை தினசரி பின்பற்றலாம். நீரிழிவு நோயாளிகள் எடை குறைய விதையுடன் சேர்த்து வெள்ளரிக்காய் சாற்றை அருந்த வேண்டும். சிறிய வெள்ளரிக்காய் என்றாலும் பெரிய வகை வெள்ளரிக்காய் என்றாலும் அதை விதையுடன் தான் அரைத்து சாறு அருந்த வேண்டும். முடி வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்கள் வெள்ளரி சாற்றை அருந்த வேண்டும். வெள்ளரியில் உள்ள உயர்தரமான சிலிகானும் சல்பரும் முடி வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன. இந்த சாற்றுடன் 2 தேக்கரண்டி கரட் சாறு, 2 தேக்கரண்டி பசலைக்கீரை சாறு, பச்சடி கீரை சாறு போன்றவற்றையும் சேர்த்து அருந்தினால் முடி நன்கு வளரும். முடி கொட்டுவதும் நின்றுவிடும். கரட்லங்கை போலவே வெள்ளரிக்காயில் தோற்பகுதி அருகில் தான் தாது உப்புகளும் விட்டமின்களும் அதிக அளவில் உள்ளன. எனவே தோல் சீவாமலே வெள்ளரிக்காய்களை நன்கு கழுவி பயன்படுத்துங்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தியாவில் தோன்றிய வெள்ளரிக்காயின் தாவர விஞ்ஞான பெயர் குக்குமிசாடி வாஸ் என்பதாகும். இது மலைப்பகுதிகளை நன்கு வளர்கிறது. இமயமலை பகுதியில் இருந்து வரும் சிசும் வெள்ளரி 15 அங்குலம் நீளமும் 6 அங்குலம் கனமும் உள்ளது. ஜமைக்கா நாட்டு வெள்ளரிக்காய் எலும்பிச்சை அளவிலும் நிறத்திலும் இருக்கிறது. கிழக்கித்திய நாடுகளில் வாசனைக்காக வெள்ளரி அதிகம் பயிராக்கின்றன.
ஃப்ரிட்ஜில் 2 வாரங்கள் வரை வைத்து வெள்ளரிக்காய்களை பயன்படுத்தலாம். வெள்ளரியில் உள்ள நீர் சத்து நாவறட்சியை போக்குவதுடன் பசியை உண்டாக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணும். வெள்ளரியில் தாது பொருட்களான சோடியம், கால்சியம், மக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், கந்தகம், சிலிக்கன் மற்றும் குளோரின் இதில் உண்டு. இரத்தத்தில் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம் அதிகம் உண்டு. ஈரல், கல்லீரல் சூட்டை தணிப்பதால் நோய் குணமாகும். செரித்தல் அதிகம் ஏற்படுவதால் பசி அதிகமாகும். வெள்ளரியை உண்பதால் பசி ரசம் என்னும் ஜீரண நீர் சுரக்கிறது என்பது விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. இது மலத்தை கட்டுப்படுத்தும், பித்தத்தை குறைக்கும். கரப்பான் போன்ற சர்ம நோய்களை போக்கும் ஆற்றல் வெள்ளரிக்கு உண்டு. வெள்ளரி பிஞ்சை உட்கொண்டால் 3 தோஷமும் போகும் என்று பழைய வைத்திய நூல்கள் கூறுகின்றன. புகைப்பிடிப்போரின் குடலை நிகோடின் நஞ்சு சீரழிக்கின்றது. அதையும் போக்க வல்லது. மூளைக்கு கபால சூட்டை தணித்து குளிர்ச்சியூட்டி புத்துணர்ச்சி தரும். கபம், இருமல், நுரையீரல் தொல்லை உள்ளவர்கள் வெள்ளரி சாப்பிடுவது நல்லதல்ல. உணவில் நாம் கவனமாக இருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் பெருகும். நன்றி, வணக்கம்.